நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மாவதி திராவிடர் விடுதலை கழகத்தின் இதழான பெரியார் முழக்கத்தில் பணியாற்றி வருகிறார். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடிய பொழுது கைது செய்யப்பட்டு அபிராமிபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டுள்ளதை இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரை சந்தித்து பேசினோம். இளையராஜா சார் அடிச்சுட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி பத்திரிகையில் வேலை பெரியார் முகம் பத்திரிகையில் வேலை செய்கிறேன் சார், நான் திராவிட விடுதலை தலைமை அலுவலக பொறுப்பாளர் இருக்கேன் சார், நீ எதுலனா ஒன்றா இருடா, நான் இந்த அமைப்பு இந்த பத்திரிகை இல்லாத மாதிரியே செய்கிறேன்டான்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சார் சார். காவல்துறையின் இப்படியான கடுமையான தாக்குதல்கள் எந்த வகையில் நடக்கிறது என திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனிடம் கேட்டோம். இல்லை, காவல்துறை எப்போதுமே தனக்கு எந்த தவறு வேணாலும் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இதில் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அவங்க வச்சுருக்கிறாங்க காவல்துறை. அதனால் முன்னாடி அடிச்சிடலாம் தானே, அதனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை, ஒரு பாதுகாப்பு அவங்க இருக்கு. இந்த புகார் தொடர்பாக அபிராமபுரம் போலீசாரை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது விளக்கமளிக்க மறுத்துவிட்டனர். அடிப்படையில் இந்த விஷயத்தில் கருத்துரிமை, தன் மனநிலையை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான உரிமை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு ஒருபோதும் ஒரு நபரின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை இந்திய சட்ட நடைமுறை கொடுப்பதில்லை. அண்மையில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பில் ஒரு விசாரணை செய்யும் பொழுதும் கூட அந்த விசாரணையை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த விஷயத்தில் குறிப்பிட்டுள்ளது. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.